ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எப்படி வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற டென்ஸை நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எழுதுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டுடே we are going to see how to write a present perfect tense in terms of active voice and passive voice. ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்லையும் எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ்லாம் நிறைய 12 டென்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபார்மில் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். ஓகே, இந்த மாதிரி எழுதியிருக்கிறான் வந்தாவே நமக்கு என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? எழுதி இருந்தான்னா பாசிட்டிவ் பர்ஃபெக்ட், எழுதி இருப்பான்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அவன் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறான்னா நமக்கு என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்படி இருக்கிறது? அவன்கிறது நமக்கு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம என்ன போடணும்? எப்பவுமே அவன் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவன்கிறது நமக்கு இங்கிலீஷில் ஹீ. ஓகேங்களா? ஹீன்னு போட்டுக்கிறோம். ஹீக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எப்பவுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் ஹீ ஹேஸ் போட்டு என்ன பண்ணணும்? அடுத்து வெர்போட பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகே, ஸோ எழுதுறது இங்கே பார்த்தீங்கன்னா எழுதி இருக்கிறான். ஓகே, எழுதுறதுக்கு என்ன நமக்கு இங்கிலீஷில் ரைட். அப்போ ரைட், ரோட், ரிட்டன். ஓகே, அந்த மூணாவது ஃபார்ம் தான் என்ன பண்ணணும்? நம்ம தூக்கி போடணும். அப்போ ஹீ ஹேஸ் ரிட்டன் போட்டாச்சு. என்ன எழுதியிருக்கான்? புத்தகம் எழுதியிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? ஏ புக்குன்னு நம்ம பின்னாடி போடணும். அவ்வளோதான். ஹீ ஹேஸ் ரிட்டன் ஏ புக். ஓகேங்களா? ஹீ ஹேஸ் ரிட்டன் ஏ புக். ஓகேங்களா? இதான் நமக்கு என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ். இது அப்படியே நான் எழுதி வச்சுக்கேன். பாசிவ் வாய்ஸ் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. பாசிவ் வாய்ஸ்ல ஒரு புத்தகம் அவனால் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது வந்து அது என்ன அர்த்தம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு புத்தகங்கிறது நம்ம முன்னாடி போயிடணும். ஓகேங்களா? அவன் செஞ்சதை யார் செஞ்சாங்களோ அதை கடைசியாக போட்டுடணும். ஓகே, இப்போ எழுதுனா நமக்கு என்னன்னா பாசிவ் வாய்ஸ். இந்த பாசிவ் வாய்ஸ் நம்ம எப்படி எழுதுறது? ஒரு புத்தகங்கிறது என்னது நமக்கு ஏ புக். ஓகேங்களா? ஏ புக்னு போட்டுக்கணும். ஏ புக் போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும்? நம்ம புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர். அப்போ என்ன பண்ணணும்? ஹேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏ புக்கு ஹேஸ் போட்டு என்ன பண்ணணும்னா இது பாசிவ் வாய்ஸ்னால நம்ம என்ன பண்ணணும்? பீன்கிற வாசி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் ஏ புக்கு ஹேஸ் பீன். ஓகே, ஏ புக்கு ஹேஸ் பீன் போட்டு என்ன பண்ணணும்? வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ தட் ஏ புக்கு ஹேஸ் பீன் ரிட்டன். ஓகேங்களா? ஏ புக்கு ஹேஸ் பீன் ரிட்டன் யாரால? அவனால். அப்ப என்ன பண்ணணும்? பை ஹிம்னு பின்னாடி தூக்கி போட்டணும். பை ஹிம். ஓகேங்களா? இப்படி எழுதணும். ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள். இங்க பாருங்க, அவர்கள் காமிச்சு சார். ஓகே, அவர்கள் உணவு சமைத்திருக்கிறார்கள். ஓகேவா? சமைத்திருக்கிறார்கள்னு வந்துட்டாவே நமக்கு என்னது? நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அவர்கள் நமக்கு டே. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்த்துருப்போம். ஓகே, அதே அந்த டென்ஸ் அப்படியே இருங்க. அதான் நமக்கு என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ என்ன பண்ணும்? டேக்கு பதிலாக நம்ம அவர்கள் என்ன பண்ணுவோம்? டே போட்டுருவோம் இங்கிலீஷில். ஓகே, அவர்கள்னா நமக்கு டே யூஸ் பண்ணணும். நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுவோம்? ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீ சீட்டுக்கு மட்டும் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். மற்றதுக்குலாம் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். யூ ஹேவ், ஐ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ். ஓகேங்களா? ஸோ தே ஹேவ் போடணும். ஓகே, தே ஹேவ் போட்டு என்ன பண்ணுவோம்? வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, அப்போ சமைக்கிறதுக்கு என்ன நமக்கு? குக்குடு. அப்படின்னா தே ஹேவ் குக்குடு. இரவு உணவு என்னது? நமக்கு டின்னர் இல்லாட்டி சப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்பர்ங்கிறது யூஸ்வலாக சொல்கிற வார்த்தை. டின்னர்னா ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சால் அதுக்கு டின்னர். அப்போ தே ஹேவ் குக்குடு டின்னர் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, எல்லாரும் புரியுதுக்காக டின்னர். அப்போ தே ஹேவ் குக்குடு டின்னர்னா அவங்க இரவு உணவு சமைத்திருக்கார்கள். இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது பாசிவ் வாய்ஸ் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இரவு உணவு அவர்களால் சமைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ இரவு உணவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி போட்டணும். அப்போ என்ன அர்த்தம்? டின்னர் போட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஹேஸ் பீன் போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ தட் டின்னர் ஹேஸ் பீன் குக்குடு யாரால? அவர்களால். ஓகே, அப்போ டின்னர் ஹேஸ் பீன் குக்குடு பை டெம். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன வரும்? மாறிடும். ஓகே, அப்போ தே என்னவா வரும்? நமக்கு தெம்மா வரும் பாசிவ் வாய்ஸ்ல. ஹீ என்னவா வரும்? நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல பை ஹிம்மா வரும். ஓகே, ஒரு நோட் ஒன்று போட்டு அழகாக எடுத்து வச்சுங்க. இதில் 2-3 வீடியோ சென்டென்ஸ் எனக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, 2 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறோம். ஓகேங்களா? விளையாடி இருக்கிறோம் வந்தாவே நமக்கு என்னது? நமக்கு
present perfect tense. அடுத்தது கிரிக்கெட் எங்களால் விளையாடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இது passive voice, இது active voice, இது passive voice. ஸோ நாங்கள் அப்படிங்கிறது என்னது நமக்கு வி. ஓகேங்களா, கண்ணபடி நம்ம போட்டுக்கணும். நாங்கள்னா வி, விக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வி ஹேவ். ஓகேங்களா, விளையாடி இருக்கிறோம் என்னது நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகேங்களா, ப்ளே பிளேடு பிளேடு. ஓகேங்களா, ஸோ தட் வி ஹேவ் பிளேடு. வி ஹேவ் பிளேடு என்னது நமக்கு கிரிக்கெட்னா கிரிக்கெட், ஃபுட்பால்னா ஃபுட்பால் பின்னாடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் வி ஹேவ் பிளேடு கிரிக்கெட். ஸோ அடுத்து பாருங்க, இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. கிரிக்கெட் எங்களால் விளையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ தட் கிரிக்கெட் என்ன பண்ணணும், கிரிக்கெட் போட்டணும். ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம எங்கே பார்த்துக்கணும், நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரும். ஓகேங்களா, பாசிவ் வாய்ஸ் வந்து ஸோ தட் கிரிக்கெட் ஹேஸ் பீன். கிரிக்கெட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், கிரிக்கெட்டுங்கிறது சிங்குலர் தான், அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்க வீங்கிறது நமக்கு என்ன ப்ளூரல், அதனால நம்ம என்ன பண்ணி யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் கிரிக்கெட் ஹேஸ் பீன் பிளேடு. வெர்போட நமக்கு என்ன பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல பண்ணணும், மறக்காம என்ன பண்ணணும், பீன் யூஸ் பண்ணணும் பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் கிரிக்கெட் ஹேஸ் பீன் பிளேடு பை எஸ். ஓகேங்களா, பின்னாடி போட்டுக்கணும் பை எஸ். ஸோ எங்களால் தான் நமக்கு என்னது பை எஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, அவன் ஒரு கார் வாங்கி இருக்கிறான். இது எப்படி நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஸோ தட் அவனுக்கு நமக்கு ஹீ போட்டால் நமக்கு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஹேஸ் யூஸ் பண்ணணும். அப்போ ஹீ ஹேஸ். கார் வாங்குறது நமக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் ஹீ ஹேஸ் பர்ச்சேஸ்டு எ கார். ஓகேங்களா, அவன் ஒரு கார் வாங்கி இருக்கிறான். அடுத்து பாருங்க, ஒரு கார் அவனால் வாங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். அப்போ எப்படி இருக்கணும், எ கார். கார்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுருணும். ஓகே, அப்போ எ கார் ஹேஸ் பீன். இது வந்து சிங்குலராக இருந்தால் ஹேஸ் பண்ணணும், இது வந்து ப்ளூரலாக இருந்தால் நம்ம பண்ணணும் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, சரியா, கார் ஹேஸ் பீன். பீன் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாசிவ் வாய்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறம் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பர்ச்சேஸ் இருக்கு, அதே தான் இருக்கு, பர்ச்சேஸ் அதே தான். சரி, கார் ஹேஸ் பீன் பர்ச்சேஸ்டு. ஓகே, அவனால் அப்போ என்ன பண்ணணும், அவனால்னா பை ஹிம்னு தூக்கி என்ன பண்ணணும், பின்னாடி போட்டணும், பை ஹிம். ஓகேங்களா, பை ஹிம். ஓகே, அப்போ கார் ஹேஸ் பீன் பர்ச்சேஸ்டு பை ஹிம்னா ஒரு கார் அவனால் வாங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுலேயே என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்னா, ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், 2 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நாங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு வீடு எங்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ இது பார்க்கலாங்களா. ஸோ நாங்கள்ங்கிறது நமக்கு என்னது, நமக்கு இங்கிலீஷில் எப்பவுமே வி. ஓகே, வீக் பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வி ஹேவ். அதாவது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஸோ வி ஹேவ் போட்டு என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகேங்களா, கட்டி இருக்கிறோம். அப்போ கட்டுறதுக்கு நமக்கு பில்டு. ஓகேங்களா, பில்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது நமக்கு பில்ட். ஓகேங்களா, ஸோ தட் வி ஹேவ் பில்ட் ஒரு வீடு. அப்போ என்ன பண்ணணும், வி ஹேவ் பில்ட் எ ஹவுஸ். ஓகே, அது தூக்கி நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போடணும். ஸோ இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாருங்க, பாசிவ் வாய்ஸ். ஒரு வீடு எங்களால் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பட்டி இருக்கிறது வந்தாலும் நமக்கு என்னது, நமக்கு பாசிவ் வாய்ஸ். அப்போ என்ன பண்ணணும், எ ஹவுஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன, அது சிங்குலர். அப்போ என்ன யூஸ் பண்ணோமா, ஹேஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இடம் நமக்கு சிங்குலராக இருந்தால் ஹேஸ், இந்த இடம் ப்ளூரலாக இருந்தால் நமக்கு ஹேவ். ஓகே, சரி, ஹவுஸ் ஹேஸ் பீன். அடுத்தது வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, நமக்கு பில்ட் தான். ஓகேங்களா, ஸோ தட் ஹவுஸ் ஹேஸ் பீன் பில்ட். யாரால, எங்களால். அப்போ என்ன பண்ணணும், எங்களால்ங்கிறது பை அஸ்ன்னு பின்னாடி போடணும். ஓகேங்களா, பை அஸ். ஓகேங்களா, ஸோ தட் ஹவுஸ் ஹேஸ் பீன் பில்ட் பை அஸ். ஓகேங்களா, அப்போ ஒரு வீடு எங்களால் கட்டப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஹேஸ் பீன் பில்ட் பை அஸ். அடுத்து பாருங்க, இது ஆக்டிவ் வாய்ஸ். நான் ஒரு நாவல் படித்திருக்கிறேன். அப்போ எப்படி இருக்கணும், நான் அப்படிங்கிறது ஐ. ஓகேங்களா, ஸோ ஐ பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹேவ். ஓகேங்களா, படித்திருக்கிறேங்கிறது என்னன்னா, இங்கே நாவல் படிக்கிறது, கதை புக் படிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும், ரீடு போட்டுக்கணும். ஓகே, அப்போ ரீடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணது ரீடு தான். ஓகேங்களா, ஸோ தட் ஐ ஹேவ் ரீடு ஒரு நாவல். ஓகேங்களா, ஐயா நாவல். ஓகே, அதுக்கு நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹேவ் ரீட் எ நாவல்.
ஓகே, இது அப்படியே நம்ம இங்கிலீஷ் எழுதிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஹேவ் ரீட் ஏ நாவல்னா நான் ஒரு நாவல் படித்திருக்கேன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு நாவல் என்னால் படிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மாதிரி படிக்கப்பட்டிருக்கிறது நம்ம என்னது பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஸோ தட் நாவல் நாவல் நாவல்ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என்னது நமக்கு சிங்குலர். ஓகே, அப்போ என்ன பண்ணும், எ நாவல் ஹேஸ் பீன் போடணும். ஓகே, இங்கே பாருங்க ஐ போட்டனால நம்ம ஹேவ் போட்டோம், ஆனால் இங்கே என்னது நமக்கு நாவல்ங்கிறது நமக்கு சிங்குலர். அப்போ எ நாவல் ஹேஸ் பீன் ரீடு. ஓகே, வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும், பீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, இது பாசிவ் வாய்ஸ்க்கு ரூல்ஸ். ஓகே, நாவல் ஹேஸ் பீன் ரீட் யாரால என்னால். அப்போ என்ன பண்ணு தூக்கி பை மீன் நம்ம பின்னாடி போட்டணும், பை மீ. ஓகே, அப்போ என் நாவல் ஹேஸ் பீன் ரீட் பை மீனா ஒரு நாவல் என்னால் படிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஒரு பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.